மொபைல் தாங்க என்னங்க பண்ணுறது? அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு டீம்ஸ் 6 டிஎஸ்பிகள் இருக்காங்க. எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷன்ல, டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சோடைய மேற்பார்வையில் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துறோம். அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதனால இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே சொல்ல முடியும். குற்றவாளி உறுதிப்படுத்தப்பட்டா என்ன நடவடிக்கை? கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும். அவர் சொல்றாரு, அவர் சொந்த ஊர் அசாம் சொல்றாரு, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணும். அவர் என்ன தொழில இருக்காரு, ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையா இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்றோம். சப் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸோடைய தலைமையில டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு ஃபேக்ட் சொல்லிட்டோம்னா இது இருக்கும். இது ரொம்ப சீரியஸான கேஸ்னால எல்லா ஜனங்களுக்கு தெரியணும்னா கவர்மெண்ட் பொறுத்தருக்கும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு எங்களை எல்லாரையும் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்க மூலமா தெரியப்படுத்துறோம். சார், எந்த அளவுக்கு சவாலா இருந்துச்சு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல? இது வரைக்கும் உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வழக்கமா போல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்பவுமே சக்சஸோட தான் இது பண்ணுவாங்க. அதை இந்த கேஸ்ல கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய கோஆபரேஷன்ல எங்கள் மேலே அதிகாரிகள், டிஜிபி சாரோ, ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க. சார், ஓவரால் எவ்வளோ நம்ம போலீஸ் யூட்டிலைஸ் பண்ணோம், என்னென்ன செக்டர்ஸ்லாம் அதெல்லாம் அப்புறம் சஸ்பெக்ட் ஐடென்டிட்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேட்ச் ஆச்சு. இப்போ ரிமாண்ட் பாசிபிலிட்டி. ஆமாம், இது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எப்போ ரிமாண்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துருவாங்க. தேங்க்யூ. வணக்கம்.